தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் தரப்பில் என்னென்ன விவாதங்கள் முன்வைக்கப்படுகிறது? விவரங்கள் என்ன? நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பையும் அரசியல் வட்டாரத்தில் கடும் விவாதங்களையும் கிளப்பியிருக்கக்கூடிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் என்பது இன்றைக்கு கூடியிருக்கிறது. வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த 3 நாட்கள் இந்த கூட்டத்தொடர் என்பது நடைபெற இருக்கிறது. இந்திய அரசியல் எதிர்காலத்தை மிகப்பெரிய ஒரு அளவில் தீர்மானிக்கக்கூடிய இந்த 2 மசோதாக்களை இன்றைக்கு நிறைவேற்ற இருக்கிறார்கள். குறிப்பாக தொகுதி மறுவரையறை தொடர்பான அந்த மசோதா என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த தொகுதி மறுவரை தொடர்பான மசோதா குறித்து பகல் சரியாக 3:30 மணி அளவில் பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு என எதிர்ப்பு குரல் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் மக்களவையில் இது தொடர்பான இந்த மசோதா குறித்து பிரதமர் மோடி உரையாற்ற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொகுதி மறுவரையில் தமிழ்நாடு பாதிக்கப்படும் என ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகள் அந்த மசோதாவை எரித்து போராட்டத்தை தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அதற்கான ஏன் இந்த தொகுதி மறுவரை மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும், அதில் என்ன மாதிரியான சரத்துக்கள் இருக்கிறது என்பது குறித்ததான அந்த முழுவதுமாக அவர் தெரிவிக்க இருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினத்தை நாடாளுமன்றத்தில் இரு அவைகளுக்குமே சென்றிருக்கக்கூடிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொகுதி மறுவரையை தொடர்பான அந்த மசோதா என்பது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார். யூனியன் பிரதேசங்கள் தொகுதி மறுவரை தொடர்பான மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொண்டு வரக்கூடிய இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். அதுபோல கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவும் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் தரப்பில் என்னென்ன விவாதங்கள் முன்வைக்கப்படுகிறது? விவரங்கள் என்ன? நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பையும் அரசியல் வட்டாரத்தில் கடும் விவாதங்களையும் கிளப்பியிருக்கக்கூடிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் என்பது இன்றைக்கு கூடியிருக்கிறது. வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த 3 நாட்கள் இந்த கூட்டத்தொடர் என்பது நடைபெற இருக்கிறது. இந்திய அரசியல் எதிர்காலத்தை மிகப்பெரிய ஒரு அளவில் தீர்மானிக்கக்கூடிய இந்த 2 மசோதாக்களை இன்றைக்கு நிறைவேற்ற இருக்கிறார்கள். குறிப்பாக தொகுதி மறுவரையறை தொடர்பான அந்த மசோதா என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த தொகுதி மறுவரை தொடர்பான மசோதா குறித்து பகல் சரியாக 3:30 மணி அளவில் பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு என எதிர்ப்பு குரல் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் மக்களவையில் இது தொடர்பான இந்த மசோதா குறித்து பிரதமர் மோடி உரையாற்ற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொகுதி மறுவரையில் தமிழ்நாடு பாதிக்கப்படும் என ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகள் அந்த மசோதாவை எரித்து போராட்டத்தை தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அதற்கான ஏன் இந்த தொகுதி மறுவரை மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும், அதில் என்ன மாதிரியான சரத்துக்கள் இருக்கிறது என்பது குறித்ததான அந்த முழுவதுமாக அவர் தெரிவிக்க இருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினத்தை நாடாளுமன்றத்தில் இரு அவைகளுக்குமே சென்றிருக்கக்கூடிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொகுதி மறுவரையை தொடர்பான அந்த மசோதா என்பது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார். யூனியன் பிரதேசங்கள் தொகுதி மறுவரை தொடர்பான மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொண்டு வரக்கூடிய இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். அதுபோல கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவும் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.